பாலாவே பல பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாரு. அவருக்கே உதவி செஞ்ச ஒரு நடிகையோட கணவர் யாருன்னு தெரியுமா? மத்தவங்களுக்கு உதவி செய்யணும் அப்டின்னா, முதல்ல நம்ம கிட்ட நெறைய பணம் இருக்கணும் அப்டின்னு ஏராளமானவங்க நெனைக்கிறது உண்டு. இந்த கூற்றுல உண்மை இருக்குது அப்டிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது. ஆனா, மத்தவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு பணத்தையும் கடந்து ஒரு சேவை மனப்பான்மை வேணும். அந்த குணம் இருந்தா, எந்த சூழ்நிலையா இருந்தாலும் தாராளமா உதவி செய்யலாம். இதுக்கு சிறந்த உதாரணமா நடிகர் பாலாவ சொல்லலாம். சின்ன திரையில காமெடி நிகழ்ச்சிகள் மூலமா பாலா அறிமுகமானாரு. ஆனா, அதுக்கு முன்னாடி பல நிறுவனங்கள்ல வாய்ப்புக்காக அவர் அடைஞ்ச சிரமங்கள் பத்தி பல மேடைகள்ல பாலா பதிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பின்னாடி தனக்கு கிடைச்ச வாய்ப்புகள கச்சிதமா பயன்படுத்தி, இன்னைக்கு சினிமாவுல ஹீரோவா நடிக்கக்கூடிய அளவுக்கு பாலா தன்ன உயர்த்திக்கிட்டாரு. இது எல்லாமே ஒரே நைட்ல சாத்தியமானது கிடையாது. கடும் உழைப்பு, அப்புறம் விடாமுயற்சி இதோட பலனா அவருக்கு புகழ் கிடைச்சிருக்கு. இருந்தாலும் தன்னோட நகைச்சுவை திறன கடந்து மத்தவங்களுக்கு செய்யக்கூடிய உதவிக்கே பாலாவுக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. சினிமாவுல பழம்பெரும் நடிகர்களா இருந்த சில பேரு, அவங்களோட மருத்துவ தேவைக்காக கஷ்டப்பட்டப்போ, இப்போ சினிமாவுல உச்ச நட்சத்திரமா இருக்கிறவங்க உதவி செய்யல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து இருக்கு. ஆனா, அவங்கள்ல பல பேருக்கு பாலா உதவி செஞ்சிருக்காரு. நடிகை பிந்து கோஷுக்கு பாலா செஞ்ச உதவிய உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி எண்ணற்ற கலைஞர்களுக்கு பாலா உதவி பண்ணியிருக்காரு. திரைக்கலைஞர்கள் மட்டும் இல்லாம, சாமானிய மக்களுக்கு பாலா தன்னால முடிஞ்ச உதவிகள செய்றாரு. வாழ்வாதாரத்துக்கே கஷ்டப்படக்கூடிய பல பேர சமூக ஊடகம் வாயிலா கண்டுபிடிச்சு, அவங்களுக்கு தேவையான பல உதவிகள பாலா செய்றாரு. இது தொடர்பான பல வீடியோக்கள நாம பார்த்திருப்போம். பாலாவோட இந்த செயலுக்கு மக்கள் இடையில ஆதரவு இருந்தாலும், இத விமர்சனம் செய்யறவங்களும் இருக்க தான் செய்றாங்க. ஆனா விமர்சனங்கள கடந்து தன்னோட பணிய பாலா செஞ்சுட்டு வராரு. அதுவே பாலாவோட வெற்றி அப்படின்னு பல பேர் போற்றுறாங்க. இந்த சூழல்ல பாலாவுக்கு நடிகை ரம்பாவோட கணவர் அப்புறம் கலா மாஸ்டர் இவங்க உதவி செஞ்ச தருணத்த அவரே சொல்லியிருக்காரு. கலா மாஸ்டரோட 40 வருஷ கால சினிமா அனுபவத்த போற்றக்கூடிய விதமா ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதுல கலந்துகிட்ட பாலா இந்த தகவல சொல்லியிருக்காரு. அப்போ நடிகை ரம்பாவோட கணவர் அப்புறம் கலா மாஸ்டர் 2 பேரும் ஒரு தடவ என்ன நேர்ல கூப்பிட்டாங்க. அப்போ ரூ. 3,00,000 பணம் என்கிட்ட குடுத்தாங்க. அந்த பணத்துல எனக்கு ட்ரெஸ் மாதிரியான பொருட்கள வாங்கணும் அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பணத்த மத்தவங்களுக்கு கொடுக்கக் கூடாது அப்படின்னும், எனக்கு மட்டுமே தேவையான செலவு செய்யணும் அப்படின்னும் அறிவுறுத்துனாங்க. இவங்க 2 பேரும் எனக்கு செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நடிகர் பாலா ரொம்பவே நெகிழ்ச்சியோட சொல்லியிருக்காரு.